அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தேசிய மகளிர் ஆணையம் இன்று விசாரணை. 2 பேர் கொண்ட உண்மை கண்டறியும் குழு விசாரணை மேற்கொள்ள இருக்கிறது. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக சமூக அவலங்கள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் நடப்பதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வேதனை. எல்லா சூழல்களிலும் அண்ணனாகவும் அரணாகவும் உங்களுடன் நான் உறுதியாக நிற்பேன் என்றும் மாணவிகளுக்கு கடிதம். நம்மை ஆளும் ஆட்சியாளர்களிடம் பாதுகாப்பு குறித்து எத்தனை முறை கேட்டாலும் எந்த பயனும் இல்லை. பாதுகாப்பான தமிழ்நாட்டை நிச்சயம் அடைந்தே தீர்வோம் என்றும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நம்பிக்கை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் அதிமுக இன்று போராட்டம். வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தல். கன்னியாகுமரியில் கடல் நடுவில் கட்டப்பட்டுள்ள கண்ணாடி இழை பாலம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா சிறப்பு மலரை இன்று வெளியிடுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். குமரியில் திருவள்ளுவர் தோரணாயிலுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். சென்னை வடபழனி முருகன் கோவிலுக்கு வெடிகுண்டு மிரட்டல். தொலைபேசி மூலம் மிரட்டல் விடுத்த நபரை தீவிரமாக தேடும் போலீசார். தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகிகளுடனான சந்திப்பு நிகழ்ச்சியில் 2026 மீண்டும் திமுக ஆட்சி அமைத்திட உறுதியேற்றதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. வாக்குச்சாவடியில் திமுகவுக்கு பெரும்பாலான வாக்குகள் கிடைக்க பாடுபட்டு வரலாறு படைப்போம் என்றும் நிர்வாகிகள் உறுதியளித்ததாகவும் தகவல். பொங்கல் பரிசு தொகுப்புடன் இந்த ஆண்டு 1000 ரூபாய் வழங்கப்படாதது ஏன்? புயல் பாதிப்பிற்கு மத்திய அரசு நிதி வழங்காததால் தமிழக அரசுக்கு கடும் நிதிச்சுமை ஏற்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். பொங்கல் தொகுப்பை பொறுத்தமட்டில் நாம் இந்த ஆண்டு அதை வழங்குவதற்கான ஒரு நிதிச்சுமையின் காரணமான ஒரு கடினமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நான் முதலிலேயே குறிப்பிட்டதைப் போல ஏறத்தாழ 280 கோடி ரூபாய் அதுக்காக ஒதுக்கீடு செய்து பொங்கல் தொகுப்பில் தமிழகம் முழுவதும் பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகளில் மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். கல்வி நிறுவனங்களுக்கு சம்பந்தமில்லாத நபர்களை உள்ளே அனுமதிக்கக்கூடாது எனவும் உயர்கல்வித்துறை செயலாளர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அறிவுறுத்தல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் தொடர்புடைய சார் யார் என கேட்டு அதிமுகவினர் நூதன போராட்டம். அதிமுக போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. தமிழகம் முழுவதும் 175 அரசு பள்ளிகளில் புதிதாக அதிநவீன ஆய்வகங்கள் அமைக்க திட்டம். 55 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து பள்ளிக்கல்வித்துறை அரசாணை வெளியீடு. காவல்துறை அதிகாரிகள் 58 பேரை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. 3 ஏடிஜிபிக்களுக்கு டிஜிபிக்களாக பதவி உயர்வு வழங்கப்பட்டு ஐஜி உள்ளிட்ட அதிகாரிகள் பணியிட மாற்றம். திருச்சி எஸ்பியாக இருந்த வருண்குமாருக்கு திருச்சி சரக டிஐஜியாக பதவி உயர்வு. திண்டுக்கல் சரக டிஐஜியாக பதவி உயர்வு பெற்றார் புதுக்கோட்டை எஸ்பி வந்திதா பாண்டே. தமிழ்நாடு முழுவதும் அனுமன் ஜெயந்தி விழா கோலாகல கொண்டாட்டம். நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அலங்காரமாக 1,08,000 வடை மாலை சாத்தப்பட்டு அபிஷேகம்.
திருப்பரங்குன்றம் சன்னதி தெருவில் மது போதையில் தவித்த குரங்கு. வீசப்பட்ட மதுபாலில் இருந்த மதுவை குடித்ததா அல்லது சமூக விரோதிகளின் செயலா என்று விசாரணை. தூக்குனா மட்டும் கத்துதா? தலை பிடிச்சு தூக்கிடுவேன். அதான் தூக்குனா கத்துதானா? ஆமா ஆமா, துண்டு போட்டு தூக்கிடுவேன். சரி சரி சரி. நீங்கள் விவரம் தெரியாமல் அடிச்சிட்டீங்களா? இல்லை யாரும் அங்கே இருக்கிறவங்க எவனும் டிஸ்டர்ப் பண்ணாங்கப்பா? சரி மன்னிச்சிரு அவங்க மன்னிச்சிரு. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு 2331 கன அடியாக குறைந்தது. டெல்டா பாசனத்திற்காக அணையில் இருந்து 800 கன அடி நீர் திறப்பு. சென்னை அம்பத்தூர் அருகே பணியின் போது மதுபோதையில் இருந்த பயணச்சீட்டு பரிசோதகர். பேருந்தின் கதவை பூட்டி ஓட்டுநரும் நடத்துனரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தேவையில்லாம எதுக்குங்க பேசஞ்சர் மேல இது போடுறீங்க? எங்களுக்கு டைம் ஆயிட்டு இருக்குங்க. அவர் தண்ணி வேற அடிச்சிருக்காரு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரான நல்லகுணவின் வாழ்க்கை வரலாறு பாட புத்தகத்தில் இடம்பெற வேண்டும். நடிகர் விஜய் சேதுபதி கோரிக்கை. மதுரை மாவட்டம் அவனியாபுரம் அருகே பெண்களிடம் ஆபாச புகைப்படங்களை கேட்பதாக அரசு அதிகாரி மீது மனைவியே புகார். முதல் திருமணத்தை மறைத்து இரண்டாவதாக தன்னை திருமணம் செய்வதாகவும் குற்றச்சாட்டு. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இன்று விண்ணில் பாய்கிறது PSLV C-60 ரக ராக்கெட். ஸ்பேடெக்ஸ் A மற்றும் B என இரு சிறிய செயற்கைக்கோள்களுடன் இரவு 9:48 மணிக்கு விண்ணில் செலுத்தப்பட இருப்பதாக தகவல். மகர விளக்கு பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று மாலை திறப்பு. நாளை அதிகாலை முதல் நெய் அபிஷேகம் தொடங்குகிறது. திருவள்ளூர் மாவட்ட மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து PSLV C-60 ரக ராக்கெட் ஏவப்பட உள்ள நிலையில் தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தல். மத்திய பிரதேச மாநிலம் மோவில் உள்ள காலாட்படை அருங்காட்சியகம் மற்றும் ஆராய்ச்சி மையம் நேரில் பார்வையிட்ட மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் துப்பாக்கிகளையும் பரிசோதித்தார். விதிமுறைகள் மீறப்பட்டதாக கூறப்படும் பீகார் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் முதல்நிலை தேர்வை மீண்டும் நடத்த கோரி போராட்டம். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தண்ணீரை பீச்சி அடித்தும் தடியடி நடத்தியும் போலீசார் கலைக்க முயன்றதால் பரபரப்பு. கேரள முன்னாள் ஆளுநர் வழியனுப்பு விழாவை புறக்கணித்த முதலமைச்சர் பினராயி விஜயன் மற்றும் அமைச்சர்கள். ஆரிஃப் முகமது கான் வழங்கிய விருந்திலும் பங்கேற்கவில்லை என்றும் தகவல். மகாராஷ்டிரா மாநிலத்தில் கெமிக்கல் நிறுவனம் ஒன்றில் பயங்கர தீ விபத்து. 8 தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து வந்து தீயை கட்டுப்படுத்த போராடிய தீயணைப்பு வீரர்கள். இமாச்சல பிரதேச மாநிலம் சோலாங் பள்ளத்தாக்கில் கடுமையான பனிப்பொழிவு. வெண்போர்வை போர்த்தியது போன்ற இயற்கை எழில் கொஞ்சம் காட்சியை கண்டு ரசிக்கும் சுற்றுலா பயணிகள். மெல்போர்னில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டி. 340 ரன்கள் வெற்றி இலக்கை நோக்கி இந்திய அணி 2வது இன்னிங்ஸில் விளையாடி வருகிறது. மெல்போர்னில் நடைபெற்று வரும் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான டெஸ்ட் போட்டி
5 நாட்களில் நடைபெற்ற ஆட்டத்தை 3.5 லட்சம் ரசிகர்கள் கண்டுகளித்து சாதனை. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது தென்னாப்பிரிக்கா. இறுதிப் போட்டிக்கு இன்னொரு அடியாக முன்னேற இந்தியா, ஆஸ்திரேலியா, இலங்கை அணிகளுக்கு இடையே கடும் போட்டி. பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள படங்கான் திரைப்படம். படத்தின் 2வது சிங்கிளாக மௌனம் போலே என்ற பாடல் இன்று வெளியாகிறது.